வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பொதுமக்களுக்கு இந்த காணொலி மூலமாக ஒரு தகவல்களை பகிரணும்னு நினைக்கிறேன். கடந்த 2 நாட்களாக நமது அதிராம் மண்டலத்தில் ஒரு போஸ்டர், உண்ணாவிரத போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லி ஒட்டப்பட்டிருக்குன்னா, நகர திமுக கழகம் மேற்கொண்டு. இந்த போஸ்டருக்கும் நகர திமுக கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கட்சியுடைய வழிகாட்டலின்படி, கட்சியுடைய சட்டத்திட்டங்கள்படி நகரத்துக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தான் முழு அதிகாரத்துக்கு உட்பட்டவர். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒட்டப்பட்ட இந்த நோட்டீஸ், இது நகர திமுக மேற்கு சார்பான நோட்டீஸ் அல்ல. இது வீண் குழப்பத்திற்காக ஒட்டப்பட்டுள்ளது. அடுத்து அதில் ஒரு குற்றச்சாட்டு அபாண்டமாக சொல்லப்படுது. தன்னிச்சையாக செயல்படும் எஸ்ஹெச் அஸ்லம் நகர மேற்கு திமுக பொறுப்பாளர்னு போட்டு வன்மையாக அவதூற பரப்பியிருக்கிறாங்க. அவருடைய நோக்கம் முழுக்க இது அவரை டேமேஜ் பண்ணுறதில்ல, சிலருடைய ஆசைக்காக, சிலருடைய தூண்டுதலின் பேரில் நடத்தப்படக்கூடிய ஒரு பூச்சாண்டி நாடகம்னு சொல்லலாம். இதை ஏன்னு கேட்டால், ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையான செய்தியை சொல்லிவிடுவோம். என்னென்னா, கட்சியுடைய நலன் கருதியும் வளர்ச்சி கருதியும் அதிராம்பட்ட நகரத்தை திமுக தலைமை, மாநில தலைமை 2ஆக பிரிக்குது. கடந்த 3/8/2024 தலைமை சொன்ன காரணம் கட்சியுடைய வளர்ச்சி கருதியும் நலன் கருதியும் தான் இந்த இதை பிரித்ததாக சொல்லுது. அது அடிப்படையில் எஸ்ஹெச் அஸ்லம் அவர்கள் பொறுப்பு ஏற்ற பிறகு அவரோடு சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடியவர்களை அழைத்து கொண்டு இந்த 14 வார்டு மேற்கு நகரத்தில் இருக்கக்கூடிய வார்டு செயலாளர்களையும் உறுப்பினர்கள், அதாவது நகரமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். ஒவ்வொரு வீட்டுக்கும் போனார். அவருடைய அனுமதி அவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் கேட்டு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டார். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 5 முறை இதுவரை போயிருக்கிறார். 5 முறையும் இந்த கட்சியுடைய நலன் கருதி, இது சுயமரியாதை இயக்கம்னு சொல்லுவாங்க. சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க ஒத்துழைக்காதவர்கள் மத்தியிலையும் 5 முறை கட்சியுடைய நலன் கருதி, இந்த கட்சிக்காக நாம் இருக்கணும், கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக 5 முறை போனாங்க. உதாரணத்துக்கு கடைசியாக நடந்த நாடு ஓட்டும் 4 ஆண்டு வளரட்டும் பல்லாண்டுன்னு ஒரு நிகழ்ச்சி, பொதுக்கூட்டம் போல் நிகழ்த்தினோமே, அதுக்காக நகரக்கழகம் மேற்கு சார்பாக ஒரு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுச்சு. நமக்கு உடன்பாடு இல்லாத போதிலும் கட்சியுடைய நலன் கருதி அத்தனை வார்டு செயலாளர்களுடைய பெயர்களும் அதில் அச்சிடப்பட்டது. அத்துணை வார்டு நகரமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்களும் அச்சிடப்பட்டுச்சு. அவரவர்கள் வீட்டுக்கு நேரடியாக போய் அழைப்புதல் விடுக்கப்பட்டுச்சு. எல்லாம் விழுக்கப்பட்டிருந்தும் பகிரங்கமாக தன்னிச்சையாக மனோ இச்சையோடு செயல்பட தன்னலன் கருதி செயல்படக்கூடியவர்கள் அபாண்டமாக தன்னிச்சையாக நகர பொறுப்பாளர் செயல்படுறாருங்கிறது அவதூறு. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது, பொய்யான தகவல். அதனால் இந்த உண்ணாவிரதத்தை பொறுத்தவரை நாம் இதை யாருமே ஏற்றுக்கிடல. சட்டமன்ற தொகுதி போன வாட்டி பாராளுமன்ற தொகுதி நடக்க போகும்போது, தேர்தல் நடக்க போகும்போது இதே போல் பூத் முகவர்கள் கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. நடத்தப்பட்ட போது அப்போ பொறுப்பாளராக இருந்த சரவணன் அவர்கள், அதாவது பார்வையாளராக இருந்த சரவணன் அவர்கள் இந்த மேற்கு நகரம் சம்பந்தமாக BLA 2 கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஏற்பாடு பண்ணும்போது பழைய ஏற்கனவே புதுசாக அஸ்லமாக்கா போன 3ஆம் மாதம் 8ஆம் தேதி 2024 முன்னாடி போடப்பட்ட பூத் முகவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் அழைத்தார். வீட்டுக்கு போய் அழைத்தார். சரவணன் அவர் பார்வையாளரும் அழைத்தாங்க. கடைசி வரையும் அதுக்கு ஒத்துழைக்கலை. அங்கே சாரா கல்யாண மண்டபத்தில் இருந்த அலுவலகத்துக்கு பக்கத்தில் உள்ள வீண் திடலில், அதாவது காலி மனையில் உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போனாங்க. சரி, அதுதான் போச்சுன்னு விட்டாலும் இப்போ புதுசாக அப்போ நம்ம உள்ளாட்சி இதுகளுக்காக ஒரு பொறுப்பாளராக குறிஞ்சிவானம் என்று போட்டாங்க. இந்த ஓட்டு சேகரிப்பு இந்த தொகுதிக்கு அப்பட்டுக்கோட்டைக்கு போட்டாங்க. அவர் சில பெரும் முயற்சிகள்லாம் எடுத்து ஆயிஷா மகளிர் மன்றத்தில் BLA கூப்பிட்டு அந்த நகர வார்டு செயலாளர்கள், நகர உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனைக்காக ஏற்பாடு பண்ணார். அப்போவும் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி இடத்த மாற்ற சொன்னார். 10,000 ரூபா செலவு பண்ணி எஸ்ஹெச் அஸ்லம் சொந்த செலவு பண்ணி சாரா கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்துக்கு கடைசி நேரத்தில் வந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், அவர் தொகுதி பார்வையாளராக இருக்கக்கூடிய குறிஞ்சி வாணன் அவர்கள் வெறுத்து அந்த மேடையிலே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுச்சு. அவருக்கு முழுக்க தெரியும். இவர்கள் ஸ்டண்ட் அடிப்பாங்க. இவங்க ஒன்றாவதுலாம் சும்மா சொல்கிறது, அது பார்கெனிங் பவரை உயர்த்துறதுக்காக செய்கிறது.
இவங்களுக்கு கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்களை கொண்டு அவங்க மூத்தவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு முன்னோடியாக இருக்கலாம். புதுசாக வர உறுப்பினர் சேர்க்கிறவனோடு இணைஞ்சி புதுசாக பொறுப்புக்கு வர்றவங்களோட இணைஞ்சு செயல்படுறது தான் ஒரு கட்சிக்கு வளர்ச்சிக்கு செயல்படக்கூடிய சாதாரண உடன்பிறப்பாக இருக்க முடியும். எதுக்கெடுத்தாலும் தலைமை எடுத்த முடிவுக்கு மாறாக செயல்படுறது, மாறாக எல்லாத்தையும் பண்ணுறது, கேட்டால் தன்னிச்சையாக செயல்படுறதுங்கிறது. இதுவரை கடந்த இவர் மேற்கு நகரம் பிடிக்கப்பட்டதுலேருந்து 10 உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். எந்த கூட்டத்துக்கும் அவர்கள் வந்தது கிடையாது. பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க, எந்த கூட்டத்துக்கும் வந்தது கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கு மாறாக என்ன சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க சமூக ஊடகங்களில். நாங்கள் இவரை ஏற்றுக்கிட முடியாது, 2ஆக பிரித்ததே ஏற்றுக்கிட முடியாதுங்க. இப்போ ஏற்றுக்கிறோம் பிரித்ததை, ஆனால் இவர் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஏன்னா இவர் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இது என்னன்னே தெரியல. கட்சிக்காக தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த நோட்டீஸ் முழுக்க அவதூறான நோட்டீஸு. இதுக்கும் அதிராம்பட்டினம் மேற்கு நகர திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. முழுக்க இந்த அதிராம்பட்டினம் மேற்கு நகர திமுகவுக்கு எஸ்எச்எஸ்எம் தலைமையில் அவர் பொறுப்பாளரை கொண்டு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்குது. கட்சி மாவட்ட தலைமையோ மாநில தலைமையோ கட்டளைகளை 100க்கு 200% அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் முதல்வர் கூட உறுப்பினர் சேர்க்கையை தோணலை. ஆனால் நாங்கள் 1000 உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கு உண்டான தகவல்களை திரட்டி வச்சுருக்கிறோம். அவர் ஆரம்பித்தோன்னே அதை நாம் செயல்படுத்த இருக்கிறோம். நீங்கள் யாரும் குழப்பாதீங்க. இது அவங்களுடைய பார்கெனிங் பவரை ஏற்றுறதுக்காக செய்யப்படுற இது எப்பவும் உள்ளதை நாங்கள் சொல்ல வேண்டியது. நீங்கள்லாம் ஊருக்காரங்க தான், ஒவ்வொரு ஆள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் யாருன்னா இதில் ஈடுபடுறாங்களோ அவங்கள பற்றி முழு வளராக எங்களை காட்டிலும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், கடந்து போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். புரியுதா? இது யார் தூண்டுதலில் நடக்குதுன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரை திருப்திப்படுத்த நடக்குதுன்னு சொல்ல வேண்டியது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை தான் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. எல்லாத்தையும் முழுக்க நம்முடைய மாவட்ட தலைமை, மாநில தலைமை, பொறுப்பு அமைச்சர் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவங்க உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இதனால் அதிராம்பட்டினம் மேற்கு திமுகவுக்கு எந்த இடையூறும் வராது, செயல்பாட்டுக்கு எந்த இடையூறும் தொய்வடையாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.